அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் இதற்கு முன்பு நாம் வேளிர் என்றால் என்ன, அவர்கள் எப்படி 7 பாரி வள்ளல்கள் வந்தார்கள் என்று பார்த்தோம். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று பார்த்தோம். இனி இந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இந்த வேளிருக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் குறிப்பிடும்படி அதுவும் பாண்டிய ராஜ்யத்தில் யார் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது சேது மன்னர்கள் மற்றும் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் என்று சொல்வார்கள் அவர்கள் இருக்கிறார்கள். இனி இந்த சேது மன்னர்கள் வழி வந்த அவர்கள் வரலாற்றை இந்த காணொலியில் காணலாம். இதற்காக எமது தலாயவனை காரைக்குடி நோக்கி வைத்தோம். இந்த காரைக்குடியில் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வாழ்ந்த அந்த பழைய காலத்து வீடு, செட்டியார் வீடுகள் மற்றும் பல கோயில்கள், அவர்கள் நிர்மாணித்த கோயில்கள் உள்ளன. இதை கொஞ்சம் ஆராயலாம். இவர்களை பற்றிய குறிப்புகளின் கல்வெட்டுகள் மூலம் 12ஆம் நூற்றாண்டில் இடைப்பட்ட நாயர் காலத்திற்கு பிறகு 17ஆம் நூற்றாண்டிற்கு நமக்கு தகவல் கிடைத்துள்ளன. இது சேதுபதி மன்னர்களை பற்றி நான் கூறுகிறேன். இவர்கள் பாண்டிய மன்னர்களது கிழக்கு எல்லையான வங்க கடற்கரை பகுதியில் உள்ளது. இது பிற்காலத்தில் மறவர் சீமை அல்லது சேது நாடு என அழைக்கப்பட்டது. இந்த பகுதியில்தான் யாம் எம்முடைய ஆய்வை இந்த வாரம் காரைக்குடியில் தங்கி மேற்கொண்டோம். இந்த சேது மன்னர்கள் மறவர் என மக்களது 7வது பிரிவில் இறுதி பிரிவாக செம்பி நாட்டு மறவர் பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்று குறிப்புகள் உள்ளன. சோழ மன்னர்கள் ஆட்சியின் போது இங்குள்ள கடற்கொள்ளையர்களை கட்டுப்படுத்த இந்த மறவர் என மக்கள் உதவி புரிந்தனர். அவர்களின் வழிமுறையில் தோன்றியவர்கள்தான் இந்த சேது மன்னர்கள் ஆவார்கள் என்று ஒரு குறிப்பு உள்ளது. இவர்களின் ஆட்சியை பற்றி குறிப்புகள் 15ஆம் நூற்றாண்டிலிருந்து கல்வெட்டுகளில் நமக்கு கிடைக்கின்றன. மேலும் சேதுபதி மன்னர் வரலாறு புத்தகம் இதிலிருந்து ஒரு சில குறிப்புகள் மூலம் இவர்கள் இலங்கையில் உள்ள நல்லூர் பகுதியில் முதன்முறையாக குமரவேலுக்கு கோயில் அமைத்தபோது அங்கு 6 காலை பூஜை செய்ய பிராமணர்கள் அனுப்பி வைக்குமாறு இந்த சேதுபதி மன்னரை யாழ்ப்பாண மன்னன் ஆரிய சக்கரவர்த்தி கேட்டுக்கொண்டதின் பேரில் இந்த சேதுபதி மன்னர் 10 பிராமணர்களை இந்த ராமநாதபுரத்திலிருந்து இலங்கை யாழ்ப்பாணத்திற்கு அனுப்பினார் என்று 15ஆம் நூற்றாண்டு இலக்கியமான முத்துராஜ கவிஞரின் கைலாய மாலை தெரிவிக்கின்றது. இதன் மூலம் இந்த கைலாயம் என்பது இவன் தெற்கே இலங்கையிலும் இருக்கிறதாக இந்த குறிப்பில் மூலம் நமக்கு தெரிகிறது. மேலும் சேதுபதி மன்னர்களின் கிபி 1607 to 1792 வரையிலான செப்பேடுகள் இந்த சேதுபதி மன்னர்களின் பூர்வீகம் இன்றைய இளையான்குடி வட்டத்தைச் சேர்ந்த விரையாத கண்டன் என்ற ஊர் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த இலங்கை டு ராமேஸ்வரத்தை சேது கடல் பகுதி என்றும் ராமேஸ்வரத்தையும் ராமநாதத்தையும் இணைக்கும் பாலத்தை சேது பாலம் என்றும் தற்போதும் அழைக்கின்றார்கள். மேலும் இராமாயணத்தில் ராமன் இந்த வானங்களை கொண்டு வந்து அமைத்த பாலத்தை ராமசேது பாலம் என்று அழைப்பதைக் கொண்டு இந்த சேதுபதி மன்னர்களின் பழமையை அறிய முடிகிறது. தற்போது ராமநாதபுரத்தையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கும் புதிய மேம்பாலம் பிரதமர் மோடி அவர்களும் திறக்கப்பட்டுள்ளது. இது ரயில் தடத்துக்காக உள்ள பாலம். இலங்கையும் ராமேஸ்வரத்தை இணைக்கும் பாலம் தான் இந்த சேது பாலம். இது ராமர் காலத்தில் கட்டிய பாலம். இவர்கள் இந்த சேது மன்னர்கள் சோழ மன்னர்களின் கீழ் குறுநில மன்னர்களாக இருந்துள்ளனர் என்பது தெரிகிறது. இதற்கான குறிப்புகள் அவர்களது செப்பேடுகளில் துகவூர் கூற்றத்து குலோத்தங்க சோழ நல்லூர் என்ற ஊரினை ஏற்படுத்தி வாழ்ந்த குறிப்புகள் காணப்படுகின்றன. மேலும் 3ஆம் குலோத்துங்க சோழனை பற்றிய இலக்கியமான சங்கர சோழன் உலா இருந்த இந்த சேது மன்னர்கள் 3வது குலோத்துங்க சோழனது ஆட்சியின் ஒரு பகுதியாக சேதுநாடு இருந்தது என்பதை குறிப்புகள் மூலம் அறிய முடிகிறது. இதற்கு முன்பு தற்போது காணும் உங்களுடைய இந்த பிக்சர்கள் எல்லாம் பார்த்தீர்கள், திருமையும் பார்த்தீர்கள். இது குன்றக்குடி வாயிலின் என்ட்ரன்ஸு. எம் தலாவிற்காக நாம் சென்ற போது இதை பகுதியெல்லாம் கண்டோம். அதுக்காக இந்த பிக்சரை போட்டுள்ளோம். இனி இந்த சேது மன்னர் வரலாற்றை பார்ப்போம். இந்த சேது மன்னர்கள் வழிவந்த வாழ்ந்தவர்களின் அரண்மனை பகுதிகள் தற்போது ராமநாதபுரத்தில் உள்ளது. அவர்கள் வழிவந்த அவர்கள் ஆதிக்கத்தில் கீழ் இருந்த இந்த காரைக்குடி பகுதியும் இந்த காரைக்குடி மக்களால் செட்டிநாடு மக்களால் பராமரிக்கப்பட்டு இங்கு செட்டிநாடு பல திரைப்படங்களிலும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அதன் வரலாற்றை நாம் அறிந்து கொள்ளாமலே பார்த்து கொண்டிருக்கும். இந்த செட்டியார் வாழ்ந்த இடமான கானாடு காத்தான் என்ற பகுதி
தற்போதும் இருந்து வருகிறது. இது காரைக்குடிக்கும் திருமயத்திற்கும் இடையில் அமைந்துள்ளது. இந்த திருமய மலையில் உள்ள கோட்டையை 12ஆம் நூற்றாண்டில் இருந்த விஜயநகர முத்து வைரிய முத்து ராமலிங்க சேதுபதி என்பவர் கட்டினார் என்று வரலாறு கூறுகிறது. இந்த கோட்டையை தான் முன்பு பிக்சரில் நீங்கள் பார்த்தீர்கள். இந்த திருமயம் பகுதியைச் சார்ந்த 2 குடும்பங்களில் இருந்த மணமக்களை இந்த சேதுபதி மன்னர்களுக்கு மனம் புரிந்து வைத்ததாக மேல்பனையூர் செப்பேடுகள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த விஜய ரகுநாத முத்து வைரிய முத்து ராமலிங்க சேதுபதி என்பவர் இந்த திருமைய குன்றின் அடிப்பகுதியில் அரண் ஒன்றினை கிபி 1120 அமைத்தார் என்றும், இந்த குன்றின் மேல் பகுதியில் கிபி 1105 முத்துராமலிங்க சேதுபதி என்பவர் அரண் அமைத்தார் என்றும் குறிப்புகளும் அவர்களின் செப்பேடுகளில் உள்ளன என்பதை 1882 திருமைய தாசில்தார் புதுக்கோட்டை தர்பாருக்கு அறிக்கை ஒன்றை அனுப்பிய மூலம் தெரிய வந்துள்ளது. மேலும் கீழுள்ள சுற்றுச்சுவர்களை 20 அடி உயரம் மற்றும் 4 அடி அகலம் கொண்ட கற்சுவர்களை ராமநாத மன்னர் ரகுநாத கிழவன் கிபி 1677 அமைத்தார் என்ற செய்தி கிபி 1909 தயாரிக்கப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்கல் அக்கவுண்ட் ஆஃப் புதுக்கோட்டை என்ற அறிக்கையில் உள்ளது. இதெல்லாம் திருமயத்தினுடைய கோட்டையே அந்த இடத்தினுடைய விவரத்தை தான் இவ்வளோ நம்ம எவிடன்ஸ் பார்க்குறோம். கிபி 1414 ராமேஸ்வரம் திருக்கோயில் திருச்சுற்றியும் மேல்கோபுரத்தின் உடையான் சேதுபதி என்பவர் அமைத்தார் என்ற கல்வெட்டு செய்திகள் இந்த சேதுபதி மன்னர்களின் தொன்மையான கல்வெட்டாக உள்ளது. இந்த தூத்துக்குடி பகுதியை தலைமையிடமாக கொண்டு மன்னர் வளைகுடா பகுதிகளில் 16ஆம் நூற்றாண்டில் தங்களது ஆதிக்கத்தில் வைத்திருந்த போர்த்துகீசியர்களின் ஓரணியினர் இந்த வேதானை கிராமத்தில் ஒரு சிறிய கோட்டை அமைத்து ராமேஸ்வரம் செல்லும் பயணிகளுக்கு மிகுந்த இடைஞ்சல் கொடுத்து வந்தனர். அப்பொழுது இங்கிருந்து சேதுபதி மன்னர் மதுரை ஆண்ட மன்னரின் உதவியுடன் இங்கிருந்த போர்த்துகீசர்களை விரட்டி அடித்தார் என்றும், மேலும் கிபி 1530 முதல் மதுரை நாயக்க மன்னராயிருந்த விசுநாத நாயக்கர் மதுரையை ஆண்ட பழைய பாண்டிய மன்னர்களை எல்லாம் வலுவிழக்கச் செய்து கயத்தாறு தென்காசி போன்ற பகுதிகளுக்கு விரட்டி அடித்தார். அங்கு அவர்களின் பேரளவில் மன்னராய் இருக்கச் செய்தார். அதை போன்று மறவர் சீமையின் ஆட்சி நடைபெற்ற விரையாத கண்டனத்திலிருந்து ஜெயத்துங்க தேவரையும் ஆட்சியிலிருந்து அகற்றி அவரை கொன்றுவிட்டார். இதனால் அங்கிருந்த மறவர்களது அரசின் நிர்வாகியும் அரசு குடும்பத்திற்கும் கிழக்கு நோக்கி தற்போதைய புகழூருக்கு அடைக்கம் தேடி வந்தனர். இவர்களின் வாரிசான சடைக்கத்தேவன் என்பவன் மட்டும் இலங்கையின் யாழ்ப்பாணம் போய் சென்று பின்பு 1600 திரும்பி வந்து இந்த போகலரில் சேது மன்னர்களது ஆட்சியை மறுபடி நிறுவினான் என்று இங்கு குறிப்பில் கிடைக்கின்றன. இது கானாடு காத்தன் பார்க்கின்ற அந்த நாட்டு செட்டியார்களுடைய அரண்மனை போன்ற பகுதியில் பார்க்கிறீர்கள். இங்கு அப்பொழுது ஒரு நகர அமைப்பை கிட்டத்தட்ட 203 ஆண்டுகளுக்கு முன்பு அழகாக உருவாக்கியுள்ளார்கள். இது காரைக்குடியிலிருந்து ஜஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர் கூட இருக்காது, அந்த தூரத்தில் இருக்குது. காரைக்குடி திருமயத்துக்குள் இடையில் இருக்கிறது இந்த கானாடு காத்தன் என்பவர். இனி சேது மன்னனோட வரலாற்றை தொடரும். இவ்வாறு இந்த மன்னன் இலங்கையிலிருந்து தேடி பிடித்து போகலூருக்கு அழைத்து வந்தவர்கள் கீழக்கரை நகரின் மரிச்சி ஆசாரி என்பவர் ஆவார். இந்த செய்தியின் வரலாற்றை ஆவணத்தை கொண்டு இது தற்போது அறிய முடிந்தது என்று நூல் ஆசிரியர் தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சேதுபதி சில மன்னர்களை பிற்பாடு வந்த ஆங்கிலேயர்களை சிறைப்பிடித்து தூக்கிலிட்டு அவர்களது ஆட்சியை முடிவுக்கு இங்கு கொண்டு வர முயற்சித்தார்கள். இந்த சேது மன்னர்களின் விசுவாசிகளாக இருந்த மருது சகோதரர்களாக இருந்து வந்த இவர்களை காளையார் கோயில் பகுதியில் 2/10/1801 ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டு தோற்றினர். பின்னர் 24/10/1801 இந்த மருது சகோதரர்களை ஆங்கிலேயர் தூக்கிலிட்டு கொண்டார்கள். இதையெல்லாம் அறிந்த சிறையில் இருந்த சேதுபதி மன்னர் 23/1/1809 காலமானார். அதனால் இந்த சேதுபதி மன்னரின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. இது ஆங்கிலேயர்களால் நடத்தப்பட்டது. இவர்கள் ராமநாதபுரத்தில் அரண்மனை அமைத்தும் கானாடு காத்தான் பகுதியில் அரண்மனை அமைத்தும் வாழ்ந்துள்ளார்கள். இவர்களின் புகழூர் பகுதியிலும் இவர்கள் முதலில் வாழ்ந்த பகுதியில் உள்ளன. மேலும் திருமயத்திலும் இவர்கள் வாழ்ந்த பகுதியில் உள்ளன. இந்த திருமயத்தில்
சிவனது குடைவரை கோயிலும் உள்ளது. இதை மகேந்திரவர்மன் கட்டினார் என்ற வரலாற்று குறிப்புகளும் உள்ளன. இந்த சேதுபதி மன்னர்களின் கட்டுப்பாட்டில் அந்த காலத்தில் தற்போதைய சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள் இருந்திருக்கின்றன மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் உள்ளடக்கிய பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் அந்த காலத்தில் இருந்துள்ளது. இந்த பகுதியில் உள்ள கோயில்களை ராமேஸ்வரம், உத்தரகோசமங்கை, திருவாடனை, காளையார் கோயில், திருப்பத்தூர், திருக்கொடுங்குன்றம், திருச்சொலியல் என்று 6 சிவன் கோயிலும் மற்றும் திருப்புல்லானி, திருக்கோஷ்டியூர் என்ற 2 வைணவ திவ்ய தேசங்கள் உள்ளன. மேலும் வைணவ மணவாள மாமுனிவரின் திருப்பணி செய்த கொத்தங்குளம் என்ற கோயில்களும் இந்த சிவகங்கை மாவட்டத்திலும் ராமேஸ்வரத்திலும் உள்ளன. மேலும் புதுக்கோட்டையில் திருமயம், சிவன், விஷ்ணு ஆலயங்கள் உள்ளன. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்கள் மிகவும் ஈடுபாடு கொண்டு கோயில் பணியிலும் ஆன்மீகத்திலும் விளையினார் என்பது புலனாகிறது. இவர்கள்தான் தற்போதைய கல்லாலான ராமேஸ்வர கோயில் முழுவதையும் கட்டியுள்ளார்கள் என்பது அவர்கள் தானம் செய்த குறிப்புகளை கொண்டு அறிய முடிகிறது. இவர்களது சேது நாட்டில் ஆவணப்பதிவின்படி 22 மடங்கள் இயங்கி வந்துள்ளன. இந்த மடங்களை நடத்த 41 ஊர்களின் வருவாயை மானியமாக தானம் வழங்கி இருந்தனர். இந்த வருவாய் கொண்டு இந்த மடங்கள் இயங்கி வந்தன. தற்போது அதை போன்று எந்த வருவாயும் இறைப்பணி செய்வர்களுக்கு ஒதுக்கப்படவில்லை. இதில் குறிப்பிடத்தக்க ஒரு சில மடங்கள் உள்ளன. அது திருப்பெருந்துறையில் திருவாடுதுறை மடமாகும். இதில் 21 மடங்கள் சைவத்தை சார்ந்த மடங்களாக உள்ளன. எனவே மேலும் ராமேஸ்வரத்திற்கு வடக்கே இருந்தும் தெற்கேயும், மேற்கே இருந்து கிழக்கேயும், தெற்கே இருந்து வடகிழக்கையும் 3 பாதைகள் பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்து சென்றுள்ளனர். அவர்கள் வரும் வழித்தடங்களில் 39 சத்திரங்களை அமைத்து அன்னதானம் செய்துள்ளனர் என்பதற்கான குறிப்புகள் காண கிடைத்துள்ளன. இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுதும் இவர்கள் சைவத்தை பின்பற்றினர் என்பதும் அதில் மிகவும் தொன்மையானவர்கள் என்பதும் தெரிகிறது. எனவே இந்த சேது மன்னர்கள் ராமேஸ்வரத்து கோயிலுக்கான தொண்டு மிகவும் பெரிதானது. மேலும் இந்த சேது மன்னர்கள் கிபி 15, 16ஆம் நூற்றாண்டுகளில் வடமொழி ஆதிக்கம் நிறைந்த மக்கள் இங்கு சோழம் மற்றும் பாண்டிய மன்னர் ஆட்சியில் உயிரிடத்திற்கு இருக்க தமிழ் மொழியும் பாடும் புலவர்களின் வாழ்க்கை அவலநிலைக்கு தள்ளப்பட்டது. அவர்களெல்லாம் அரவணைத்து இந்த சேதுபதி மன்னர்கள் வாழ வைத்தனர். அதன் மூலம் தமிழையும் வளர்த்தனர். அதனால்தான் இவர்களை உருவாக்கிய ஆலயங்கள் பற்றி நமது சங்ககால நூலும் குறிப்புகள் உள்ளன. இவர்களின் காலத்தில் அமிர்த கவிஞர் மல்லை, ஆனந்த கவிஞர், சிற்றம்பல கவிஞர், தலமலை கண்ட தேவர், சர்க்கரை புலவர், சொக்கநாத புலவர்களுக்கெல்லாம் மேலும் பெருங்கரை மதுர கவியாரர், சிற்றம் பலவையார், கும்பன் கவிராயர், பொன் நெட்டிமான சர்க்கரை புலவர், சர்க்கரை முத்து முருக புலவர், சீனி புலவர், சாமிநாத தேவர், ஜவ்வாது புலவர், வெண்பா பாடல் புலவர், கவிராயர், சரவண பெருமாள், ராமலிங்க ரெட்டியார் இன்னும் 35 புலவர்கள் என இந்த பட்டியல் நீள்கிறது. இவர்களெல்லாம் பாராட்டி பொற்காசுகள் மற்றும் பல கிராமங்களை தானமாக கொடுத்துள்ளதை செப்பேடுகள் மூலம் அறிய முடிகிறது. இவ்வாறு 18ஆம் நூற்றாண்டு வரை இவர்கள் தமிழ் புலவர்களை வாழ வைத்தனர். அதற்கு பின்பு வந்த ஆங்கிலேயர் காலத்தில் இவர்கள் எல்லாம் வறுமைக்கு நிலைக்கு சென்று விட்டனர். அவர்கள் வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டது. அதனால் நமது மன்னர்கள் காலத்தில் சிறந்து விளங்கிய இத்தகைய புலவர்கள், பாடகர்கள், பாணர்கள், நாட்டிய கலை செய்பவர்கள், விரலியர்கள், செம்படவர், நாட்டார், புலையர்கள் இன்னும் பல இனங்கள் நமக்கு நல்ல வாழ்வாதாரம் பெற்று மன்னர்களிடம் தமிழை போற்றி பாதுகாத்தும் நடனமாடியும் இசைக்கலைகள் வளர்த்தும் இசைக்கலைஞர்கள் என எல்லாரும் வந்து மன்னர்களிடம் பொருள் உதவி பெற்று நிலங்களை பெற்று நல்ல தானங்களை பெற்று சிறந்து வாழ்ந்தனர். இந்த ஆங்கிலேயர் வந்த பிறகு தமிழை பின்பற்றி வாழும் இந்த மக்களின் வாழ்வாதாரம் அளிக்கப்பட்ட பொழுது தமிழும் அளிக்கப்பட்டது, இவர்கள் வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டது. அதனால் இம்மக்கள் எல்லாம் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டு அவர்கள் தற்போது எம்பிசி அதாவது
ஷெட்யூல்டு காஸ்ட், இது மாதிரி பல நிலைக்கு தற்போது உள்ளார்கள். ஆனால் இவர்களெல்லாம் சிறந்து விளங்கியவர்கள் அந்த காலத்தில். எனவே இத்தகைய மாற்றத்துக்கு யார் காரணம்? ஆங்கிலேயர்கள் தான். அதை நாம் பார்க்க வேண்டும். இவ்வாறு நமது சமூகத்தில் சிறந்து விளங்கிய ஈவன் ஜமீன்தாரெல்லாம் இருந்திருக்காங்க. புலவர்கள் பட்ட அந்த காலத்தில் புலவர்களுக்கெல்லாம் ஊர் நாடெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம பாரியவர்கள் போன்ற பெரும் வள்ளல்கள். அதனால் அத்தகைய மக்கள் அந்த நிலத்தை கொண்டு பிற்காலத்தில் ஜமீன்தார்கள் இருந்தார்கள். அப்புறம் பிராமணர்கள் தாங்களுக்கு பட்ட நிலங்கள் ஜமீன்தார்கள் இருந்தார்கள். இந்த ஜமீன்தார்கள் எல்லாம் பிரிட்டிஷ் தனக்கு இணங்க விதத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் கொடுத்து அவர்களை ஜமீன்தார்களாக்கி அதன் மூலம் ஒரு தீண்டாமை ஒன்று உருவாக்கி சமூக இல்லலுக்கு உருவாக்கியதெல்லாம் நமது பழைய சமூகத்தில் இல்லை. இந்த 200-300 நூற்றாண்டுகள் தான் இவர்கள் உருவாக்கி இந்த தீண்டாமை எல்லாம் வரப்பட்டது. அதை பற்றி நான் ஏற்கனவே பெருசாக உங்களுக்கு விளக்கியிருந்தேன். எனவே நமது முன்னோர்கள் வைத்திருந்த முறை மிகவும் செம்மையான முறை, அது நன்றாக இருந்தது. அந்த காலத்தில் சிறந்த விளைவுகளெல்லாம் இப்பொழுது ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் பிற்படுத்தல் என்பதை கொண்டே இதில் உள்ள இந்த எக்கனாமிக் சிஸ்டம் மற்றும் அதிகார ஆட்சி முறை மற்றும் தமிழை பின்பற்றி வாழ்ந்த மக்களின் வாழ்வியல் பறிக்கப்பட்டதில் நிகழ்ந்தது. அவர்களெல்லாம் பின்போக்கு தள்ளப்பட்டார்கள் என்பதை இந்த என்னுடைய முன்னைய காணொளியிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனவே ஆங்கிலேயர் ஆட்சியில் இங்கு பல்வேறு சீர்கேடுகள் நடந்துள்ளன. அவ்வாறு மன்னனில் இருந்த மக்கள் ஒன்றுமில்லா போகும்போது அவர்கள் வைத்த நிலத்தை கொண்டு ஜமீன்தார்கள் உருவெடுத்தார்கள். அத்தகைய ஜமீன்தார்கள் வழிமுறையில் 10 சேது மண்ணில் வந்த வாரிசுகளையும் காணலாம். இந்த சேதுபதி மன்னர்கள் வழிவந்தவர்கள் ஜமீன்தார்களாக இருந்துள்ளார்கள். இதில் முதலாவது உள்ள குறிப்புகள் ராணி மங்களேஸ்வரி நாச்சியார் 1803 to 1812, ராமசாமி தேவர், சுவிகாரம் அன்னசாமி பாண்டியன் 1812 1814, ராணி சிவகாமி நாச்சியார் 1814 to 15, காப்பே ராமசாமி தேவர், இவருடைய காலகட்ட குறிப்பில்லை. முத்து விஜய ராமசாமி தேவர் கிபி 1820 to 1830, அவரது மனைவி ராணிமுத்து வீராயி நாச்சியார் கிபி 1830 to 1841, பர்வதவர்த்தினி நாச்சியார், துரைராஜ் என்கிற முத்துராமலிங்க சேதுபதி, இவருடைய காலம் 1841 to 1873, ராஜ பங்கார சேதுபதி 1888 to 1903, ராஜேஸ்வரம் முத்துராமலிங்க சேதுபதி 1910 to 1928, சண்முக ராஜேஸ்வர நாகநாத சேதுபதி 1928 1948. இதற்கு பிறகு இவர்களின் தவறான அணுகுமுறை மற்றும் வரி விதித்தல் இதை போன்ற நிர்பந்தங்களால் இந்த வருமானம் இல்லை என்றால் கூட பிரிட்டிஷாருக்கு நிறைய வரி கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி நிர்பந்தங்களால் இந்த ஜமீன்தார்கள் மிகவும் அவர்கள் கீழ் உள்ள பணிப்பொருளை வறுமைக்கு உட்படுத்தி வேலை வாங்கி செய்ய வேண்டிய கால சூழலுக்கெல்லாம் இந்த ஆங்கிலேயன் தவறான ஆட்சி முறையால் நிகழ்ந்தது. இதனால் இந்த ஜமீன்தார் சிஸ்டத்தில் ரொம்ப குளறுபடி உள்ளதா என்று கூறி அதனால் வந்த பிரச்சனைகளால் இந்த ஜமீன்தார் சிஸ்டம் 1947 முறை ஜமீன்தார் அபாலிஷன் ஆக்ட் மூலம் அளிக்கப்படுகிறது. எனவே நம் தமிழர்கள் ஆண்ட அதுக்கு வழிவகுத்த முருகன் வழிவகுந்த ஆட்சி முறைகள் எல்லாம் பிற்பாடு வந்த இந்த முகலாயர் ஆங்கிலேயர்கள் காலத்தில் அது சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் கோவிலை சார்ந்த நமது வாழ்வியல் முறை சமுதாயம் பொருளாதார நிலைகளை மாறி அவர்களுக்கு தெரிந்த ஏதோ வழிமுறையில் எல்லாம் செய்யும் பொழுது இதில் பல குளறுபடி ஏற்பட்டு இந்த சமுதாயத்தில் எக்கனாமிக் சிஸ்டம் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகியது. இந்த பாதிப்பினால் பஞ்சம் பட்டினி 1887 to 1900 வரையில் நமது இந்தியாவில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. பிளேக் நோய் தொற்றி அதில் லட்சக்கணக்கான மக்கள் இறந்தார்கள். இந்த அவலநிலைக்கெல்லாம் காரணம் என்ன? பிளேக் நோயில் எப்படி நம்ம கொரோனா ஐசோலேஷன் என்று இருந்தோமோ அதே மாதிரி ஒரு இடத்துல ஐசோலேட் பண்ணியிருந்தவர்கள் அதற்கு பிறகு ஒரு ஊராக தள்ளி வைத்து கொண்டிருந்தார்கள், ஒருத்தர் சேராமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். இதை தீண்டாமை என்று உருவாக்கி அதன் மூலம் நம்மளை பிரித்தாழ்ந்து இது மாதிரி பலவித சூழ்நிலைகள் எல்லாம் சூழ்ச்சியெல்லாம் ஆங்கிலேயர் காலத்தில் நடந்துள்ளது. இந்த அநீதிகள் மூலம் நமக்கு நம்முடைய பழைய வரலாற்று முறை பழைய ஆட்சி முறை எல்லாம் மாறி நாம் அவர்கள் கற்பித்த பாடமுறைகளை கொண்டு நமது வரலாற்றை இழந்து நம்முடைய தொன்மை இழந்து நாம் யார் என்பதை இழந்து அவர்கள் சொல்லும் வழிமுறை பின்பற்றி நம்மை நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த காணொலியில் நீங்கள் காணும் பொழுது விவரம் அறிவீர்கள். எனவே நமது வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். நமது வரலாற்றை அறிய வேண்டும் என்றால் கோயில்களின் பின்னால் தான் அந்த வரலாறு உள்ளது. இவ்வாறு இந்த கோயிலை போற்றி பார்த்த இந்த சேது மன்னர்கள் ஆட்சி புரிதல் மட்டும் இல்லாமல் தமிழ் புலவர் சிறந்து விளங்கி பல கவிதைகளையும் மற்றும் நூல்களையும் படைக்க பொருளுதவி செய்ததால் இவர்கள் குறிப்பிடத்தக்க சேது மன்னவர்கள் பாண்டியதுரை தேவர், சண்முகராஜேஸ்வர நாகநாத சாமி, 3ஆம் முத்துராமலிங்க சேதுபதி,
பங்கார சேதுபதி இரண்டாம் முத்துராமலிங்க சேதுபதி ஆவார்கள். எனவே இவர்கள் காலத்தில் நன்றாக நாம் இருந்தோம் என்பதை அறிய வேண்டும்.